கூகுளில் போய்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ண உடனே சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்ல, அதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சொல்லிட்டு கீழே அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கோம், என்னென்ன இப்போது கரண்ட்டாக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் அதில். ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வரும், வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா வியூ ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆல்லையும் போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா யூனிவர்சிட்டி ஆஃப் பிஜி அட்மிஷன், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டெஸ்க்டாப் சைட் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டெஸ்க்டாப் சைட்டில் நம்ம கீழே போயிட்டு பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் யூனிவர்சிட்டி பிஜி அட்மிஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டேட்டில் லாஸ்ட் டேட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 23 ஏப்ரல் 23 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் இல்லை, ஜூலை 7 வரைக்கும் இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பிஜி கோர்சஸ் ஆர் பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் அது. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி பிளெண்டட் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ப்ராஸ்பெக்டஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் பிஜிக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா என்ன இப்படி பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அது இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இதே மாதிரி இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்குது, அதுவும் டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அதில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே. இது ரெண்டுமே பிடிஎஃபாக இருக்கும். இது வந்து பேமெண்ட்டுக்கு. அப்புறம் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம இது பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதுலேயும் நம்ம இப்போது எம்எஸ்சி அப்படின்னு போனோம்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்படி காட்டிடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை இந்தியன் கேண்டிடேட்ஸ்னு இருக்குது, அப்ளை ஃபாரின் கேண்டிடேட்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் கேண்டிடேட்ஸ் நம்ம இது இங்கே அப்ளை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், ப்ராஸ்பெக்டஸும் படித்தாச்சு, இன்ஸ்ட்ரக்ஷனும் படித்தாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் சைஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ப்ளூ டிக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நியூ போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி நீங்கள் பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், மதர் டங், ஆதார் நம்பர்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அப்படியே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்.